பேசாமா மக்களே, நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே உண்மைதான். தனுஷ் ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், சிம்பு ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ஏன் வடச்சென்னை வரைக்கும் எல்லாமே உண்மைதான். ஆனா நீங்க அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா இதுல நான் அரசன் பத்தியும் வடச்சென்னை எப்படி அரசன்ல கனெக்ட் ஆகுது பத்தியும் அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அரசன் ப்ரொமோ பார்க்காதவங்க ப்ரொமோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ப்ரொமோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கோர்ட் வாசல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்டிஆர் வந்து கோர்ட் வாசல்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லுவாரு. சார், நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே ரியாலிட்டி தான் அப்படின்ற மாதிரி. அதாவது உண்மையா நடந்த விஷயங்களை காட்ட ரொம்ப சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வெற்றிமாறனோட இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பாத்தீங்கன்னா, விசாரணை படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லோக்கப் அப்படின்ற ஒரு சந்திரகுமார் அவருடைய நாவலை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. அதே மாதிரி அசுரன் படமும் பாத்தீங்கன்னா வெக்கை அப்படின்ற ஒரு பூமணி அவரோட அந்த நாவலை வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வாடிவாசல் கூட பாத்தீங்கன்னா வாடிவாசல் பை செல்லப்பா அப்படின்ற ஒரு நாவலை வந்து மையப்படுத்தி தான் அந்த கதையை பண்றாரு. ஸோ அந்த வகையில இந்த அரசன் கூட பாத்தீங்கன்னா இவர் வந்து சொல்ற விஷயத்துல மேபி இது உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எதுவும் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் கிளம்பிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மயிலை சிவா அப்படின்ற ஒரு ரவுடி டான் அவரோட கதையை தான் வந்து வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னா, வெற்றிமாறன் கூட அந்த ரவுடிகளோட வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பிகாஸ் வந்து ஸ்டோரிஸ்ல இருக்கட்டும், வீடியோஸ்ல இருக்கட்டும், சில போட்டோஸ்கள் பார்த்தீங்கன்னா மயிலை சிவா கூட அவர் வந்து க்ளோஸ் ஆகிற போட்டோஸ் எடுத்திருப்பாரு. மேபி அவரோட கதையா இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த அசுரன்ல நம்ம சிலம்பரசன் வந்து கண்டிப்பா செத்துருவார்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் இறந்துட்டாரு மயிலை சிவா. ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து டவுட் பாத்தீங்கன்னா, இது வந்து வடச்சென்னை 2 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து வடச்சென்னை 2 இல்லைங்க. வடச்சென்னை நடக்கிற அந்த வேர்ல்டுக்குள்ள பேரலா நடக்கிற ஒரு கதை தான் இந்த அரசன். நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இது எல்சிவே தூக்கி சாப்பிட்டுருமா அப்படின்ற மாதிரி வேற வெற்றிமாறனோட ஃபேன்ஸா இருக்கட்டும், சிம்புட ஃபேன்ஸா இருக்கட்டும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு கூட அந்த ப்ரொமோல ஒரு விஷயம் சொல்லுவாரு, தனுஷை நடிக்க வைங்க, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல அப்படின்னு. தனுஷை நடிக்க வைங்க சார். ஓகே, இப்போ வடச்சென்னையோட இந்த அசுரன் எப்படி கனெக்ட் ஆகுது? அரசன் ப்ரொமோல கோர்ட்ல அந்த ஜட்ஜ் கேட்பாங்க, ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சிம்பு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு, கொலை நடந்த அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லை மேடம் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மயிலை சிவா அவரோட கதையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் அவரோட ஸ்டோரியிலையுமே அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பசங்களுக்கு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துட்டு அந்த கொலை நடக்கிற டைம் அவர் ஊர்ல இருக்க மாட்டாங்க. மேபி அதை வச்சு சொன்னாங்களா என்னன்னு ஒரு படத்தை பார்க்குறப்போ தான் தெரியும். ஸோ அதே மாதிரி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது சிம்பு சொல்ற விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நான் கேப்டன் பிரபாகரன் படம் பார்க்க போயிருந்தேன், அன்னைக்கு நான் ஊர்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ கேப்டன் பிரபாகரன் படம் வந்தது 1991. அப்படியே நீங்க அந்த டைம் லைன்ல கட் பண்ணீங்கன்னா 1991 தான் அன்போட பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அப்ப அவர் கிரம்ல கை வைக்கிற டைம் இவர் இங்க 3 சம்பவத்தை பண்ணி முடிச்சிடுறாரு. ஸோ இந்த வகையில 2 பேரை பாக்குறப்போ நம்ம அரசன் தான் பெரிய ஆளா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி அந்த அரசன் ப்ரொமோல பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்கும். இந்த வாய்ஸை நீங்க எங்கேயோ கேட்டிருப்பீங்க. எஸ், ஆமா, அது கன்ஃபார்மா ஜாவா பழனியோட வாய்ஸ் தான். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, ஜாவா பழனி 1996 தான் சாகுறாரு. அதாவது 1996 தான் அன்பு வந்து ஜாவா பழனியை போடுறாரு. அதே மாதிரி 1991 நடக்கிறப்போ மேபி அவர் உயிரோட தான் இருக்காரு, நம்ம ஜாவா பழனி உயிரோட தான் இருக்காரு. ஸோ அவரோட வாய்ஸா கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். படத்துல இதுல வேற சொல்லியிருக்காரு, இந்த படத்துல வந்து என்ட்ரியா இருக்காங்க செந்தில், அதாவது செந்தில் கிஷோர் இருக்காரு, சமுத்திரக்கனி இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வடச்சென்னை கேரக்டர்ஸா வருவாங்களா, ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக வந்திருப்பாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம அரசனை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே மாதிரி 1991 அதாவது அன்போட ஃபிளாஷ்பேக் அப்போ அவர் கிரமாடிட்டு இருக்கப்போ அங்க கீழே ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால்ல ராஜீவ்காந்தியை மட்டும் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ராஜீவ்காந்தி செத்த ஆண்டுமே நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா 1991 தான் அவர் இறந்தாரு. இதுக்கப்புறமா வடச்சென்னையில வந்து நிறைய ஒரு பத்மாட ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் அந்த மாதிரி போர்ஷன்ஸ் பார்க்குறப்போ வந்து அவரோட ராஜீவ்காந்தியோட இறந்த அந்த அஞ்சலி போஸ்டர்ஸ் நிறைய ஒட்டி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அரசன் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அதே 1991 தான் நடக்குது. ஆனா இந்த இடத்துல தேடப்படும் குற்றவாளிகள்னு ஒரு ஆண்டே ஃப்ரெண்டே போட்டோ ஒட்டியிருப்பாங்க. அதுல ஒருத்தருக்கு கீழே 5 லட்சம், இன்னொருத்தருக்கு கீழே 10 லட்சம் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. சன்மானம், அதாவது தேடி பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 10 லட்சம் 5 லட்சம் சன்மானம்னு சொல்லியிருக்காங்க. 1991 அப்பவே 10 லட்சம் 5 லட்சம்னா அவங்க எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மேபி இது நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அன்போட ஃபிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்து கேட்பாரு, இது என்னடா மண்டை டீப் மாதிரி அப்படின்னு கேட்பாரு.
ஸோ அந்த டைம் நான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஃபங்க் வச்சதுக்காக போலீஸாலெல்லாம் பிடிப்பாங்களா, போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஸோ படம் அந்த டைம் பார்க்குறவங்கள கூட யோசிச்சிருப்பீங்க, இதுக்காகலாம் போலீஸ் பிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா, அதாவது அன்பு அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா மற்ற பெரிய ஆஃபீஸர் கேட்பாரு, ஏன்டா ஊரில் ஃபங்க் வச்சவங்க இவ்வளோ பேர் தான் உனக்கு கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் இவங்க ஃபங்க் வச்சவங்கள தேடணும், வாட் ரீசன், என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு அடையாளம், அதாவது 3 பேர் சம்பவம் பண்ணிட்டு போனார்ல ஒருத்தர் அரசன் அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட ஃபங்க் வச்சிருப்பாரு. ஸோ மேபி ஃபங்க் வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற ஒரு க்ளூனால தேடுறதா கூட மேபி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து வடச்சென்னை 1, அதாவது வடச்சென்னையிலே டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறப்போ இதுக்காக தான் அவங்க இதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. அதே மாதிரி சிம்பு வந்து ஒரு இடத்துல நடந்து வருவார், அந்த பிளட்டோட அப்படி நடந்து வர்றப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மேரி மாதா கோயில் ஒன்று இருக்கும், மரியே வாழ்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வடச்சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த மேரி மாதா கோயிலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதே இடம் தான் அப்படின்னு நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே சொல்ல முடியாது. ஸோ வடச்சென்னையோட ரெஃபரன்ஸ்க்காக மேபி அந்த மேரி மாதா கோயிலை அவங்க வச்சிருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்த நோட் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் போர்ஷன், அதாவது அந்த சிம்பு நடந்து வர அந்த பேக் ஷாட்ல பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு யமஹா பைக் இருக்கும். அந்த பைக் கூட நீங்கள் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கலாம். பட் நீங்கள் அதை அப்படியே வந்து வடச்சென்னையில் பார்த்தீங்கன்னா குணாவோட தம்பி அவர் சொல்லுவார், அண்ணன் வண்டியில் எப்போவுமே 2 பொருள் இருக்கும், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த வண்டி மாதிரி இந்த வண்டி தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன யூஸ் பண்ணாலும் அந்த வண்டி முதற்கொண்டு ப்ராப்பராக அப்படியே காமிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் டீகோடிங் எல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம தேட போனால் உண்மையாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த கோம்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது கோம்போவை தான் எல்லாமே இருக்குது. எஸ்டிஆர் அண்ட் அனிருத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணி இப்போ 2 பேரும் ஓகேவா இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு படத்தில் ஜாயின் ஆகுறாங்க. அதே மாதிரி எஸ்டிஆரும் வெற்றிமாறனுமே சொல்லப்போனால் இது புது காம்போ தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறப்போ வந்து என்ன யோசிச்சுன்னா, சிம்புவோட ஸ்டைல் வந்து இப்படி காட்டுறதா இருக்கட்டும், அவர் வந்து அவரோட ஸ்டைலுக்கு தாண்டி வெற்றிமாறன் கதைன்னு சொல்கிறப்போ அவர் ரியாலிட்டிக்கே கொண்டு வந்துடுவார். ஸோ சிம்பு எப்படி பண்ணுவார் அப்படின்றது ஒரு தாட்ஸ் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொமோ ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ ரியாலிட்டியாக வடச்சென்னையில் இருக்க ஒருத்தர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியே சிம்பு பேசி அந்த பெர்ஃபார்மன்ஸை பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா வடச்சென்னையில் வந்து அதாவது சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாரு. இப்போ வரைக்கும் கிங் ஆஃப் த சீ கேட்டால் எப்படி இருக்குமோ அதே வைப் தான் எப்போயுமே இருக்குது. ஏன்னா மியூசிக்கில் வந்து அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக அரசனில் வந்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அனிருத் வழக்கமாக வர ட்ராக்ஸை தாண்டி புதுவிதமாக, அதாவது வெற்றிமாறனுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஸ்டைலாக தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு. ஸோ ப்ரொமோ பார்த்த வகையில் இது அனிருத் பிஜிஎம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் நிறைய பேருக்கு. ஏன்னா பிஜிஎம் அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு அனிருத். இதே மாதிரி இல்லை, படத்துக்கு இதை விட பெஸ்ட்டாக பண்ணுவார்னு ரசிகர்கள் இப்போவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை எத்தனை பேருக்கு அரசன் படத்தோட தீம் ரிங்டோனாக வச்சிருக்கேன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அரசன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்தில் கவின், மணிகண்டன் மற்றும் நெல்சன், அதாவது இயக்குனர் நெல்சனும் நடிக்க இருக்காரு அப்படின்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த படத்தில் வந்து நெல்சன் இருக்காரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ரொமோவில் நெல்சனை காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து மேபி மணிகண்டன், கவின், நெல்சன் நடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நெல்சன் ஏன் வாராருன்னா, மேபி இது வெற்றிமாறனோட கேரக்டருக்கு நெல்சன் வரலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, மயிலை சிவா கூட வெற்றிமாறன் வாழ்ந்துருக்காரு. ஸோ நம்ம சிலம்பரசன் வந்து மயிலை சிவானா, இயக்குனர் வெற்றிமாறன் நெல்சனாக தானே இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் இருக்க நாங்கள் இந்த ப்ரொமோவில் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணோம். சிம்பு வந்து கோர்ட்குள்ளே வர ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சைடில் ஆப்போசிட்டில் ஒரு ரவுடி இருப்பான். அந்த ரவுடியோட லுக் எப்படி இருக்குன்னா, இவர் என்னையா பண்ணுறாரு இங்கே, அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் அவர் பார்ப்பாரு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, யாராவது நோட் பண்ணியிருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அப்படி சம்பவம் பண்ண ஒருத்தர் கோர்ட்குள்ளே வந்து, நான் ரொம்ப இன்னசென்ட் தான் மேடம், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோ வந்து வெற்றிமாறன் குக் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை தனியாக வந்திருந்தாலும் இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். பிகாஸ் இது வெற்றிமாறனோட படம் அப்படின்னால இது வடச்சென்னையோட கனெக்ட் ஆகி டிசிஓக்குள்ளே வருது அப்படின்றப்போ சொல்ல வேணும். வடச்சென்னை ஃபேன்ஸாக இருக்கட்டும், எஸ்டிஆர் ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஸோ பார்க்கலாம், இந்த படத்தில் வந்து இப்போ தான் ப்ரொமோ விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும். ஸோ யார் யார் நடிக்க இருக்காங்கிற வரும், ட்ரெய்லர் வரும், ஸோ ப்ரொமோஷன் ஆடியோ லஞ்ச் எல்லாம் வரும். ஸோ அது போக போக தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வடச்சென்னையோட தியரி மாதிரி மேபி இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ அடுத்து வேணும்னா ஸோ
ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுவுமே நம்ம ஒரு தியரி வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் நடக்க போகுது அரசன் அப்படின்றதுல நான் வந்து ஒரு தியரியாக அந்த கதையாகவே சொல்கிறேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம வீரகேசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.